ஈஸ்வரி இந்த மாதிரி கோபி இன்னைக்கே இந்த ஈவினிங்கே வீட்டை விட்டு போகிறத பற்றி எல்லார்கிட்டயுமே பேசினதை யோசிச்சு பார்த்து பார்த்து ரொம்பவே கஷ்டத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படியாவது நம்ம கோபியை தடுத்தே ஆகணும். அவனை இது வரைக்கும் நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிற பேச்சு எல்லாத்தையுமே கேட்க வச்சோம். ஆனால் இப்போது அவன் மட்டும் தனியாக எங்கேயாவது போயிட்டானா கண்டிப்பாக நமக்குன்னு கடைசி காலத்தில் துணையாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் நம்ம போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம பையன் தனிமையிலேயே இறந்துருவானோன்ற வருத்தத்தோடையே என் ஆத்மா கூட சாந்தி அடையாதுன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு அவங்க எப்படியாவது ஏதாவது ஒரு கோல்மால் வேலை பண்ணி அவங்கள இதே வீட்டில் என் பாக்கிய கூடயே சேர்ந்து வாழ வைக்க முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கோபியோ இந்த மாதிரி தான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா தன்னோட பசங்கள்ல யாருமே ஒருத்தர் கூட இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையே. அப்பனா அவங்களுமே என்ன இந்த வீட்டில் தேவையில்லாத ஆளா தானே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஈஸ்வரி உடனடியாக கோபி கிட்ட வந்து ரொம்பவே சென்டிமெண்டா, ஏன்பா நீ போய் தான் ஆகணுமா, இந்த அம்மாவை விட்டு நீ போக போறியா அப்படின்னு கேட்க உடனே கோபியும் ஆமாம்மா தயவு செஞ்சு இதுக்கு மேலே என் முடிவை தடுக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு மனசு வருத்தத்தோடு அவங்க கிட்ட சொல்ல. ஆனால் ஈஸ்வரியோ நீ என்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தியே அதை மறந்துட்டியா, கோவிலில் வச்சு கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியே, அது இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்க உடனே கோபியும் அம்மா நீங்கள் எதுக்காக என்கிட்ட அந்த சத்தியத்தை வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நான் ராதிகா கூட சேர்ந்து அவ கூடயே போயிடக்கூடாதுன்றதுக்காக தானம்மா இந்த மாதிரியான ஒரு சத்தியத்தை என்கிட்ட வாங்கினீங்க. இப்போ பாருங்க உங்க சத்தியம் நிறைவேறின மாதிரி தான். எனக்கு இப்போதைக்கு சொந்தம்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான்மா. ராதிகாவும் பாக்கியாவும் ஒரேடியா என்னோட லைஃபை விட்டு போயிட்டாங்க. எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான். அதனால கடைசி வரைக்கும் உங்களுக்காக நான் இருப்பேன்னு நான் கொடுத்த சத்தியம் இன்னும் அப்படியே தாமா இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ரொம்பவே மனசு வருத்தத்தோட ஈஸ்வரி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா, நான் ஏதோ பண்ணப்போ ஏதேதோ நடந்துருச்சுன்னு சொல்ல. ஆனா கோபியோ இப்ப நீங்க என்கிட்ட கேட்கிற மன்னிப்பு ஏதோ கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருந்த என் லைஃபை ஏதேதோ பண்ணி கடைசியில இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களேமான்னு சொல்லிட்டு மனக்குமுறலோடு அவங்க கிட்ட சொல்ல. ஆனா ஈஸ்வரியோ அப்பனா உண்மையாவே நீ இந்த மாதிரி தனிமையில வர்றதுக்கு உன் அம்மா நான் தான் காரணம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க. ஆனா கோபியோ இல்லம்மா நான் முழுசா நீங்க தான் காரணம்னு சொல்லல. ஒரு விதத்துல நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கான முழு காரணமுமே நான் தான். நான் மட்டும் நிலையா ஒரு இடத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடந்திருக்காது. நானும் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அப்படியே கண் கலங்கி கண்ணீர்ல அவங்களோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு லைட்டா ஆள ஆரம்பிக்கா. அப்போ கரெக்டா வீட்டு வாசல்ல யோ யார் வீட்டுல இருக்குது வெளியே வாயா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம யாரோ ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்க சவுண்டு ஈஸ்வரிக்கு கோபிக்கு கேக்குது. உடனே பதறி போய் வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க வேற யாரும் கிடையாது, ஆகாஷோட அப்பா, அதாவது செல்வியோட அந்த குடிகார ஹஸ்பண்ட். இவங்க தான் இந்த மாதிரி வீட்டு முன்னாடி ரொம்பவே அசிங்கமா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள செம்மைய கெட்ட வார்த்தைகளால திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால கோபப்பட்ட கோபியோ யார் நீ இங்க எதுக்காக ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ஆகாஷோட அப்பாவோ நான் யாருன்னு உனக்கு இன்னுமா தெரியல, நான் தான் ஆகாஷோட அப்பா. நீ ஒரு பையனை வீட்டு புகுந்து அடிச்சு போட்டுட்டு வந்திய, அவனோட அப்பா. என்னமோ என் பையன் தான் உன் பொண்ணு பின்னாடி வற்புறுத்தி வந்து விருப்பமே இல்லாம காதலிச்ச மாதிரியே எல்லாம் ரொம்பவே எகிரிக்கிட்டு வந்து அடிச்சிய. ஆனா இப்ப பாரு என் பையன் அமைதியா வீட்டுல தான் இருக்கான். ஆனா உன் பொண்ணு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என் பையனை பார்க்க என் வீடு வரைக்குமே வந்திருக்கா. வீட்டுக்குள்ள நின்று என் பையன் கிட்ட அவ்வளவு பாசமா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்ணை வளர்க்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? உன் பொண்ணை நீ தப்பா வளர்த்து வச்சுட்டு இப்போ என் பையன் தான் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி அவனை அசிங்கப்படுத்திட்டேல்ல, அவனை அடித்து அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேலன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், நான் யாருன்னு காட்ட தான் போகிறேன், உன்னை வெளியே வாயா, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவங்க ரவுடித்தனத்தை காட்டிகிட்டு இருக்கா. அப்போது இந்த மாதிரி இனியா ஆகாஷை பார்க்க அவங்களோட வீட்டுக்கே போயிருக்காங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்ட ஈஸ்வரியும் சரி கோபியும் சரி ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் யோ என்னையா சொல்கிற, என் பொண்ணு காலேஜுக்கு படிக்க போயிருக்கா, அவள் ஒன்றும் தேவையில்லாமல் அந்த மாதிரி அதுவும் கீழ்த்தனமான ஒரு வீட்டில் இருக்க பையனை போய் பார்க்க வரவே மாட்டா. ஏன் அவ எங்க பேச்ச மீறக்கூட மாட்டான்னு சொல்லிட்டு கெத்தா பேசுற மாதிரி பேச. ஆனா அவங்கள ஆகாஷோட அப்பா செம்மையா அசிங்கப்படுத்தி உனக்கு வேணா என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தா என் வீட்டுக்கு வந்து அங்க பாருன்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு அவங்க சொல்றது உண்மைதான்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் அவங்களை கொஞ்சம் அவமானப்படுத்தி அனுப்புற மாதிரி அனுப்ப பாக்குறாங்க. ஆனா ஆகாஷோட அப்பாவோ போகிற மாதிரியே தெரியல. தேவையில்லாம என்ன கோவப்படுத்துற வேலை வச்சுக்காத, நான்லாம் ஏரியால எவ்வளவு பெரிய ஆளுன்னு வந்து கேட்டு பாருன்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரியும் நல்லா தெரியும் உன் பொண்டாட்டியோ உன்னை பத்தி நல்லா சொல்லியிருக்கா, நீ பெரிய குடிகாரன் தானே, இப்ப கூட இங்க இருந்து எங்க கிட்ட ஏதாவது பணம் கிடைக்குமான்றதுக்காக தானே இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க. உடனே ஆகாஷோட அப்பாவோட முகம் மாற ஆரம்பிக்குது. இதை கவனிச்ச கோபியும் அதுதான் சரின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியா ஒரு 500 ரூபாய் பணத்தை எடுத்து ஆகாஷோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு இங்க பாரியா, இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ண இங்க வந்த அவ்வளவுதான், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்கன்றது உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, இதுதான் முதலும் கடைசியா இருக்கணும், இந்த பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே ஆகாஷோட அப்பாவும் அப்பா
அப்பாடா நமக்கு இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி நம்ம கணக்கு முடியறதுக்கு சரியான பைசா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கான பைசா கிடைச்சிருச்சுன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த பயணத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஈஸ்வரி இன்னுமே ஆகாஷோட அப்பாவையும் ஏன் செல்வி எந்த தப்புமே பண்ணாத செல்வியையுமே கேவலமா பேசிட்டு இந்த இனியாவை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்துல கொந்தளிச்சுட்டு இருக்கா. ஆனா கோபியோ அம்மா இதுக்கு மேல நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, எனக்கு இந்த விஷயத்துல என்ன பண்ணணும் நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை எப்படி அமைதிப்படுத்திட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியே ரெடியா வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனா சரி இனியாவோட பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னோட பையனோட பிரச்சனையை நம்ம முடிச்சு வைக்கணும், அதுக்கு இந்த பாக்கியாவை ஏதாவது சென்டிமெண்டா கவுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா கோபி எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா சொல்லிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வழியா பாக்கியாவும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்தாச்சு, இனியாவும் எழிலோட வந்தாச்சு. அதே சமயம் அவங்களோட பசங்க மருமகங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஹால்ல நின்றுட்டு இருக்க கோபியை எல்லாருமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் பாக்குறாங்க. ஏன்னா எப்படினாலும் ஈஸ்வரி இந்த மாதிரி கோபியை போக விடாம ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நம்ம மட்டும் நினைக்கல, அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு அதுக்காக என்னதான் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா பாக்கியாவும் வீட்டுல இருக்கவங்க ஏன் நம்மளும் நினைச்ச மாதிரியே கரெக்டாக கோபி சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிற நேரமாக பார்த்து ஈஸ்வரி அவங்க ஒரு பெட்டியை எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்துட்டு பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, என்ன நீங்களும் உங்க பையன் கூடயே சேர்ந்து போக போறீங்களா? சரி ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க உங்க பையன் கூட தானே இருக்கீங்க, அவங்க கூடயே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா ஈஸ்வரியோ உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லைல்ல, உன் மனசு கல்லாயிடுச்சுல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் சென்டிமெண்டா பேச. ஆனா பாக்கியாவோ அத்தை இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் தான் உங்ககிட்ட சொல்லணும், இவ்வளோ நாளா உங்களை அன்போடையும் அக்கறையோடையும் பார்த்துக்கிட்ட எனக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு மதிப்போ மரியாதையும் நீங்க தரலனாலும் பரவாயில்ல, ஒரு துளி கூட பாசம் இல்லைல்ல, உங்களோட பையன் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அவங்க தானே முக்கியன்றதை நீங்க இப்ப எங்களுக்கு நிரூபிச்சிட்டீங்கல்ல. சரி இதனால நான் உங்களோட முடிவுல ஏன் யாரோட முடிவுலையுமே நான் இதுக்கு அப்புறம் தலையிடக்கூடாதுன்ற முடிவோட தான் இருந்தேன், அதனாலதான் உங்களோட விருப்பம் என்னவோ அதுபடி செய்யுங்கன்னு சொல்ல. ஆனா ஈஸ்வரி விட்டு போறது செலியனுக்கும் சரி இனியாவுக்கும் சரி கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கு. அதனாலேயே அவங்க லைட்டா ஈஸ்வரி கிட்ட பாச போராட்டத்தை நடத்த. ஆனா எழிலோ எப்பவும் பிள்ளைய கிளவரா எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு பாட்டிக்கிட்ட பாட்டி உங்களோட இஷ்டம், நீங்க எங்க இருந்தா ஆரோக்கியமா இருப்பீங்களோ அங்கேயே நீங்க இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அம்மாவோட சாப்பாடை சாப்பிடாம இருக்க முடியாது, சோ நீங்க ரொம்பவே கஷ்டப்பட போறீங்க, அதனால தயவு செஞ்சு வேற எதுவும் பேசாம இங்கே இருந்துருங்கன்னு சொல்ல. ஆனா ஈஸ்வரியும் நம்ம பிடிவாதம் பிடிச்சாதான் இவங்க கோபியை இதே வீட்டுல இருக்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா கோபியோ ஈஸ்வரி நினைச்சதுக்கு மாறா அம்மா தயவு செஞ்சு நீங்க இங்கே இருந்துருங்க, என் கூட வராதிங்கன்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி மறுபடியும் சென்டிமெண்டா கோபி கிட்ட ஏண்டா உனக்கு கூட நான் தேவைப்படலையான்னு கேட்க. ஆனா கோபியோ நான் அப்படி சொல்ல வரலாமான்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை எவ்வளோதான் சமாதானப்படுத்தினாலும் அதை கேட்குற மாதிரியே தெரியல. ஸோ இந்த நாடகம் ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்கு. இதை பார்த்த பாக்கியாவும் இதுக்கு மேலே இதெல்லாம் நம்மளால சகிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெரியாத இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு நான் உடன்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிட்டு கிளம்பி போகிறாங்க. இதனால கடுப்பான ஈஸ்வரியும் உடனடியாக கோபியோடையே சேர்ந்து வெளியே கிளம்பி போக இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னதான் ஆக போதோ, எப்படினாலும் இன்னும் ஒரு வாரத்தில் வீட்டுக்கு ஈஸ்வரி திரும்பி வந்துருவாங்கன்ற நம்பிக்கையோட தான் இருக்காங்க. ஆனால் மனசுக்குள்ளேயே என்னதான் வெளியே ஈஸ்வரி கிட்ட நம்ம அவ்வளோ ஆஷா பேசிக்கிட்டாலும் மனசுக்குள்ள அத்தை போனதை நினைச்சா நமக்கு கவலையாக தான் இருக்கு. அத்தை எங்கே இருந்தால் நல்லா இருக்கும், நான் அவங்கள தான் என்னோட அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை கவனிச்ச எழிலுமே பாக்கி கிட்ட அம்மா நீங்கள் இப்போ பண்ணதான் சரியான விஷயம்னு சொல்ல ட்ரை பண்ணாலும் பாக்கியாக்கோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்ற குற்ற உணர்ச்சி அதிகமாயிட்டே தான் இருக்கு. அதனாலேயே அவங்க சரி இப்போ ஈஸ்வரியத்தை எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கோபிக்கு கால் பண்ணி கேட்க கோபியுமே அவங்க இந்த தெருவுலேருந்து பக்கத்து தெருவுக்கு தான் காலி பண்ணி போயிருக்காங்க, அங்கே தான் ஒரு வீட்டை பார்த்துருக்காங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க அடுத்த நாள் ஈஸ்வரியை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கே போக. ஆனால் ஈஸ்வரியோ பாக்கியா வரதை பார்த்துட்டு அவங்களோட நாடகத்தை ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது கோபி கிளவுட் கிச்சன் கிளம்பி போக ஈஸ்வரியோ தனியாக ரூம்குள்ளே உட்காந்து ரொம்பவே சோகத்தோட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி நின்றுட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த பாக்கியாவும் என்னத்த என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க. உடனே பாக்கியா கிட்ட ஈஸ்வரியும் ரொம்பவே சென்டிமெண்டா இங்கே கடைசியில் என்னோட பையனை தனியாக விட்டுட்டீங்கல்ல, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் செத்து போயிடுவேன், ஆனால் அதுக்கப்புறமா என் பையன் என்ன ஆவான்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் பாக்கியாவோ ஈஸ்வரி கிட்ட எவ்வளவோ அவங்களோட பசங்க கண்டிப்பாக அவங்கள கைவிட மாட்டாங்க, அவங்க பசங்க ரொம்பவே நல்லவங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி இல்லாமல் கோபி தனி மரமாக ஆயிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஈஸ்வரியோ அது புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே பாக்கியா கிட்ட ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேசிட்டு இருக்கோம். உடனே பாக்கியாவும் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அத்தையை சமாதானப்படுத்தவே முடியாது, இங்கேருந்து அவங்களோட உடல்நலமும் கெட்டு தான் போகும், அவங்களுக்கு கடைசி காலத்தில் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நான் வாழ்நாள் முழுக்க அதை நினச்சா வருத்தப்படணும், அதனால நம்ம இதில் ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு
ஈஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி சரியத்த நீங்க நாளைக்கே கோபி சாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க, நீங்களும் வந்துருங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் ஈஸ்வரிக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சே வருது. நல்ல வேளை நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம். இதுக்கப்புறமா கோபியை நம்ம எப்படியாவது பாக்கிய கூட ஈஸியா சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஆசையோட இருக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பா கோபி நான் கூப்பிட்டா அந்த வீட்டுக்கு வரமாட்டான், நீயே கூப்பிட, நீ கூப்பிட்டா கண்டிப்பா அவன் வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு மறுபடியும் லைட்டா சென்டிமெண்ட்டா பேச ஆரம்பிக்க உடனே அதை பொறுக்க முடியாத பாக்கியவும் உடனடியாக அவங்க முன்னாடியே கோபிக்கு கால் பண்ணி, கோபி நீங்க இதுக்கப்புறமா தயவு செஞ்சு வெளியே தங்காதீங்க, அந்த வீட்லயே வந்து என் வீட்லயே வந்து இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அத்தையையும் நாளைக்கே கூட்டிட்டு வந்துருங்க, முடிஞ்சா இன்னைக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்ல. ஆனா கோபியை ஃபர்ஸ்ட் வர மறுக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரி இதுக்கு மேலேயும் கஷ்டப்படக்கூடாது, தன்னால யாரும் எந்த கஷ்டமும் பட வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல மனசுத்தனமா யோசிச்ச பாக்கியாவும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளவுட் கிச்சன்ல இருந்து வந்து அன்னைக்கு ஈவினிங்கே, அதாவது வீட்டை காலி பண்ணிட்டு போன அடுத்த நாள் ஈவினிங்கே மறுபடியும் அதே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறது மட்டும் இல்லாம என்னாச்சு பாட்டி என்னாச்சு, அப்பா உங்களை விரதுக்காக வந்திருக்காங்களா, ஆனா என்ன பெட்டி அதிகமான மாதிரி தெரியுதுன்னு சொல்ல. ஆனா ஈஸ்வரியோ செம்மகத்தோட இதுக்கப்புறமா கோபி என் கூட இதே வீட்டில் தான் இருக்க போறான், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா கடைசி வரைக்கும் இருக்க போறோம்னு சொல்ல. இதை கேட்டுட்டு எழில் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இதுக்கு அம்மா என்ன சொல்ல போறாங்க, முதல்ல நீங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசுனீங்களான்னு கேட்க. ஆனா ஈஸ்வரியோ இங்க எங்களை வர சொன்னதே உங்க அம்மா தான் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்க. கோபியோ ஒரு வழியா பாக்கியத்தனை ஏத்துக்கிட்டாங்கன்ற சந்தோஷத்தோட சரி பாக்கியா எங்கன்னு சொல்லிட்டு கேட்க. அப்போ எழில் கோபத்தோட அம்மா அப்படின்னு கூப்பிட. அப்ப பாக்கியாவோ இன்னுமே ரொம்பவே எல்லாருக்கும் ஏன் நமக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு பெட்டியை தூக்கிட்டு வெளியே வராங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியில என்னாச்சு பாக்கியா என்னாச்சு, எதுக்காக இந்த பெட்டி எடுத்துட்டு வந்திருக்குன்னு கேட்க. உடனே பாக்கியாவும் அத்தை உங்களுக்கு என்ன, நீங்க உங்க பையன் கூட இருக்கணும், உங்க பையன் உங்க காலத்துக்கு அப்புறமா யாரு கூடயும் இல்லாம தனி மரமா கஷ்டப்படுறவும் கூடாது, எனக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா என்னால இந்த ஆள் கூட மறுபடியும் ஒரே வீட்டுல மட்டும் இருக்க முடியாது, அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஒரே குடும்பமா இதே வீட்டுல என் வீட்லயே இருங்க, ஆனா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன், எப்பெல்லாம் உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்ப நீங்க வந்து என்ன பாருங்க, இல்லையா ரெஸ்டாரண்ட்ல நான் எப்போ இருக்கோன்னு சொல்லி அனுப்புறேன், அப்ப நீங்க வந்து என்ன பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா தான் கோபி இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு வரவே போறதில்லைன்றத உறுதியா சொன்னது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு யாரோட பேச்சையுமே கேட்காம, ஏன் யாரு பேசுறதையுமே கேட்க கூடாதுன்றதுக்காகவே யாரையுமே ஒரு வார்த்தை கூட பேச விடாம உடனடியாக அந்த பெட்டியை தூக்கிட்டு அப்படியே வாசல்ல இருந்து கீழே இறங்கி போக. இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் நம்ம நினைச்சது ஒண்ணு இப்ப நடக்கிறது ஒன்னா இருக்கே, இந்த மாதிரி பாக்கியா பண்ணுவான்னு நான் கனவுல கூட யோசிச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அத்தனை பேருமே நின்றுட்டு இருக்காங்க. சோ கைஸ், நீங்க பாக்கியா இப்படி பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம பாக்கியா இப்படி பண்ணது ரொம்ப பெரிய முட்டாள்தனமா, அப்படி இல்லைன்னா அவங்க தன்னோட நல்ல மனசுத்தனத்தால தான் இந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்காங்களா, அப்படியும் இல்லைனா பாக்கியா இப்படி பண்ணாம கோபியை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு ஈஸ்வரி அவங்க பின்னாடியே போறாங்களான்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை இதுக்கப்புறமாவது நிம்மதியா வாழ்ந்துருந்தா நல்லா இருந்திருக்குமா, ஏன் பாக்கியா இப்படி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? பாக்கியா ஏன் முழுக்க அவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்களோட லைஃபை லீட் பண்ணவே முடியாம இருக்காங்கன்னு உங்களோட கருத்துக்கள் என்ன? அவங்க இதுக்கப்புறமா எப்படி இருந்தா எந்த மாதிரி நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும், ஈஸ்வரி எப்படிதான் திருந்துவாங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒன் மோர் திங், எவ்வளவுதான் பாக்கிய கிட்ட கோபி அவமானப்பட்டாலும் அவங்க மறுபடியுமே அதே வீட்டுக்கு வரதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையுமே கமெண்ட்ல சொல்லிருங்க.